ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ். தமிழில் பார்த்து தெரிஞ்சுட்டுருப்பீங்க ஆல்ரெடி. ஆமாங்க, நாங்கள் கிராண்ட் ஐடிசி ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வெல்கம் ஹோட்டல் எங்கள் ஏரியாவில் இருக்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 மினிட்ஸில் நாங்கள் வந்து இந்த லொக்கேஷனை ரீச் ஆயிடுவோம். இந்த லொக்கேஷனில் வந்து இன்றைக்கி நாங்கள் போயிருக்கிறது எங்களோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கிலி டுடே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே நம்ம வந்து தம்ப்நெயிலுக்கு கூட ஒரு சூப்பரான ஒரு பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஒன். ஆக்சுவலாக வந்து இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஹோட்டலுக்கு போகிற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட வசதி கிடையாது. பட் இது வந்து லக்கீலி எங்களுக்கு இன்றைக்கி இந்த ரூமுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களோட ரெஃபரன்ஸில் வந்து எங்களுக்கு கிடச்சிது டிக்கெட்ஸு. இந்த ரூமோட ரெண்ட்டை கேட்டு நானே ஷாக் ஆகிட்டேங்க. மயக்கடிச்சு கூட கீழே விழுந்துட்டேன்னு கூட நினைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரேட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சம் நேரத்தில் ஷாக் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். 45,000 12 ஹார்ஸ்க்கு தான் நம்ம ஸ்டே பண்ண முடியும். ஹோட்டலோட டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 to 12. ஸோ என்னால் 12 o'clock வர முடியல மதியானம். நான் ஷூட்டில் இருந்ததுனால எனக்கு நைட்டு தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஒரு 9 o'clock போல் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நாங்கள் 11 o'clock போல் ரீச் ஆகிட்டோம் நைட்டு. என்னடா நைட்டுன்னு சொல்கிறேன், பகலாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நைட்டு 11 o'clock நான் வந்து என்னோடய நைட் ட்ரெஸ்ஸோடு அப்படியே ஓடி வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே நாங்கள் வீட்டுக்கிட்ட போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தாச்சு. அதான் டே டைம். ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணிக்கு. ஸோ 9 மணிக்கு நாங்கள் உள்ளே வந்தாச்சு. 12 மணி வரை தான் நம்ம இதுக்குள்ளே இருக்க முடியும். 12 மணி வரை என்னெல்லாம் பண்ணணுமோ அட்டகாசம், அத்தனை அட்டகாசமும் இப்போ நம்ம பண்ண போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும். டாடி அச்சோ, சரி நம்ம வேலை வச்சுட்டு வருவோம். அவங்க சாப்பிட உட்காந்துருவாங்க, எப்படியும் வரமாட்டாங்க நம்ம கூட. பார்த்தீங்களா ஜி, அதான் பணம் கொடுத்து வர முடியுமா இங்கெல்லாம்? வாய்ப்புகள் தேடி வருகிறது. நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டீங்கல்ல. லாக் பண்ணிட்டா. பத்து வாங்க, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளான்ட்டை வெல்கம் பண்ணலாம். ரூம்குள்ளே என்டர் ஆயாச்சு. எல்லோரும் வந்து கீழே பிரேக்ஃபாஸ்ட்காக உட்காந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. நாங்கள் வந்து மொத்தமாக 5 பேர் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்கு தான் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 3 மெம்பர்ஸ்க்கு தான் சொன்னாங்க. நாங்கள் 4 மெம்பர்ஸ்க்கு கேட்டுட்டோம், ஏன்னா குட்டீஸ் அப்படிங்கிறதுனால. ஒருத்தருக்கு மட்டும் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கே எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. 1,999 வந்து நான் பே பண்ணேன். பெருசாக ஒன்றுமே சாப்பிட்லைங்க. அதுக்கு நம்ம வெளியே சாப்பிட்ருக்கலாம் போல இருக்க. நிஜமாகவே அந்த பணம் லாஸ் தான். சரி பரவாயில்ல, அது கூட நம்ம இந்த இடத்துக்கு வந்து செலவு பண்ணலன்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ செலவு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம ஃபைன் பண்ணுவோம். இந்த வீடியோவோட பார்ட்டில் மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய பிளேட் ஃபில் பண்ணும் போதே நான் பேசியிருக்கேன். பட் என்னென்னா இங்கே பேக்ரவுண்டில் மியூசிக் ப்ளே பண்ணதுனால எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் போட்டாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்ரோனி பாஸ்தா அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைட் ரைஸு.
ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா காலையிலே எனக்கு ரைஸ் சாப்பிட பிடிக்காது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரைடு ஃப்ரைட்லாம் எப்போவுமே சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இட்லியை தேடி தான் சுற்றிட்டுருக்கேன். ஏன்னா இட்லி ஃபேவரெட் இல்லையா எனக்கு. ஸோ இட்லி எங்கே இருக்குதுன்னு தெரியல. லைனாக அப்படியே பார்த்துக்கிட்டே போகும் நமக்கு எங்கே இட்லி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ஐட்டம் எனக்கே தெரியலையே, இது என்ன ஐட்டம்னு. எஸ், பொங்கல். பொங்கல் சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. பொங்கலே வந்து நான் 3 தடவை வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுக்கிட்டேன், நிறைய வைக்கவே இல்லை. பாருங்கள், என் பிளேட் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் அள்ளி வச்சுருப்பேன். நான் நிறையெல்லாம் வச்சுருக்கவே மாட்டேன். பொங்கலுக்கு வந்து சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாம்பாரை விட சட்னி ரொம்ப பிடிக்கும், அதனால் சட்னி வச்சாச்சு. வடை வந்து ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணியிருந்ததுனால அது எனக்கு பிடிக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து பரோட்டாவா இது இல்லை சப்பாத்தி. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி இருந்துச்சு. அதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு ஆசைக்காக. நெக்ஸ்ட் பூரிங்க. பூரி கிழங்கு கூட நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பூரி மட்டும் 2 வந்து திரும்ப இன்னொரு பூரி கூட எக்ஸ்ட்ரா வச்சுட்டு போனேன், நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. தோசை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து போட்டு தராங்க. தோசை வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு தோசை வேண்டாம், ஆம்லேட் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் மட்டும் 4 ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம் நாங்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு காஃபி வேணும்னு சொல்லிட்டு இந்த மிஷின் கிட்ட ஒரே அட்டகாசங்க. பாதி காஃபியை கீழே ஊற்றி பாதி காஃபியை மேலே ஊற்றி இங்கேருந்து நாங்கள் நைஸாக எஸ்கேப் ஆகி ஓடிட்டோம். நீங்கள் எகிறீங்களா? உள்ளே இறங்கிட்டேன். அப்படியா? வா வா விடாத தம்பி. ரியான் தம்பியை காப்பாத்துறா பாருடா, எப்படி காப்பாத்திட்டா. பாத்தியா எப்படி போயிட்டான். நீச்சல் அடிக்கிறேன். நீச்சல் அடி ரொம்ப அந்த மாதிரி இருக்குது. பாத்டப்பா நான் பண்ணிட்டேன். சீப்புலேருந்து எல்லாமே விட்டுருக்காங்களா?
பாட்டு பத்தியா ஹேர்ஸ்டைல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லூசரில் எடுத்துடலாம். ஓகே ஓகே ரூம்குள்ளே எடுத்துக்கலாம் நிறைய பிக்சர்ஸ் எடுத்துடலாம். இங்கே ஒரு டான்ஸ் ஒன்று எடுத்துடலாம். அதுக்கு பண்ணு போட்டு ஓகே டன். ஆஃப்ல இருக்கு அங்க வெளியே தானே செம்ம ரிலாக்ஸேஷனுக்காக ஏய் அங்க இருக்குடா வெளியே காண ஏதோ எப்படி இருக்கு அங்கே நல்லா இருக்கு. இந்த முடிச்சு குடி குடி. சப்பலைங்க செல்லம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சைன் அவுட் சொல்லிட்டீங்கல்ல, வைண்ட் அப் சொல்லியாச்சு. அவன் பிரச்சனை இல்லை. நாளைக்கு போங்க. நாளைக்கு தான் இல்லை. நாளைக்கு சார் ஊருக்கு நீங்கள் நைட் கிளம்புறாரு. வாய் வச்சுடா பொண்ணுசா போறடா லைட்டா பண்ணு சரி எங்க போகுது இது யார் மூடு யார் சன்ன சைடு அது எடுக்க கூடாதா The day is over. இன்னைக்கு டே பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சுங்க. என்னென்னா கிட்ஸோட ஹாப்பினஸை பார்த்தது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நிஜமாகவே நான் வந்து தனிப்பட்ட முறையில் பர்சனலாக இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துலாம் நான் ஐடிசிலெலாம் புக் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம இதுக்காக பணம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மனசும் ஒத்து போகாது. ஸோ லக்கிலி டுடே இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ இந்த டே வந்து நீங்களும் பார்த்து ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே இந்த இடத்துல இருந்து என்ஜாய் பண்ண ஒரு ஃபீல் வந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஷர்மி. பை. அண்ட் நீங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும். டாடா.